நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. குட் மார்னிங் குருமூர்த்தி சார். குட் மார்னிங் மிஸ்டர் சந்திரபாபு. கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சுக்கிறேன் உங்க வீட்டு மரத்துல வித் ஒரு பர்மிஷன். தாராளமா பறிச்சுக்கங்களேன். இதுக்கு என்ன கேட்கணுமா? தேங்க்யூ சார். பர்மிஷன் தான் கிடைச்சாச்சே, ஏன் காம்பவுண்ட் வால் ஏறி குதிக்கணும்? கேட் வழியா வரலாம்ல. முட்டாள் முட்டாள். வாங்க வாங்க மிஸ்டர் சந்திரபாபு. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். அதென்ன ஒரு காதல் மட்டும் கடுக்கன். ஏன் நிறுத்திட்டீங்க? யூ கண்டினியூ. இந்த காலத்து பசங்க ஒரு காதல் மட்டும் கடுக்கன் போட்டிருக்காங்களே, அந்த மாதிரியா? உண்மையை சொல்றேனே, ஒரு காது கடக்க நீங்க கீழே விழுந்துருச்சு. சரி, இன்னொரு காதல் அப்படியே இருந்து போட்டுமேனு விட்டுட்டேன். ஃபேஷனுக்கு ஃபேஷன் ஆச்சு இல்லையா பின்ன? மிஸ்டர் குருமூர்த்தி, எப்ப அமெரிக்கா பயணம்? நான் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டுமா? தாராளமா. பையனும் தினமும் ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் என்ன, அக்கடான்னு போய் பையனோட இருந்துட்டு வாங்களேன். மெட்ராஸ் பொல்யூஷன்ல இருந்து நீங்களும் தப்பிச்சுக்கலாமே. வீசா எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அப்புறம் என்ன, வீட்டை எப்படி பூட்டி வச்சுட்டு போறது? பக்கத்துல தான் இருக்கேன், பாத்துக்க மாட்டேனா நானு? என்ன நல்ல ஒரு டெனட்டா பார்த்து கொடக்கூலிக்கு விட்டுட்டு போங்களேன். 8-10 மாசம் கழிச்சு திரும்பி வரும்போது வீட்டை காலி பண்ணி கொடுப்பானா? ஆமா ஆமா, அப்பதான் ரூல்ஸ் பேசுவான், சட்டம் பேசுவான், வம்பு தும்பெல்லாம் பண்ணுவானுங்க. நம்மளையே வேற வீடு பார்த்து கொடுக்க சொல்லுவான். வீட்டுல ஒருத்தரை குடி வச்சுட்டு அவனை வெக்கேட் பண்ண வைக்கிறது இருக்கே. சட்டமும் அவங்களுக்கு சாதகமா தானே இருக்கு. வீட்டை பூட்டி வச்சுட்டு தான் போகணும். அப்படி மாசக்கணக்கில் வீட்டை பூட்டி வச்சுட்டு போறதுக்கும் பயமா இருக்கு. என்ன ஒரு வாட்ச்மேனா நினைச்சுக்கலாம். 24 மணி நேரம் வாட்ச்மேன். யூ கண்டினியூ. கொஞ்சம் கருப்பிலையை பறிச்சு வீட்டுல கொண்டே கொடுத்துட்டு வந்துடுறேனே. ஓ, அடுப்படியில் அவ காத்துட்டு இருப்பா. தாராளமா போயிட்டு வாங்க. ஓனா ஓனா. என்னது இது? கருவேப்பிலை கேட்டியே, மரத்தோட ஒடிச்சிட்டு வந்திருக்கீங்க. சும்மா கிடைச்சா 10 நாளைக்கு வச்சுக்கீங்க. ஒரு முக்கியமான மேட்டர். என்ன? பக்கத்து காம்பவுண்ட் குருமூர்த்தி இருக்காரு, அவர் ஸ்டேஜ் போறாராம். ஒரு 8-10 மாசம் இங்க இருக்க மாட்டாராம். வீட்டை எப்படி விட்டு போறதுன்னு கவலைப்பட்டு ஒரு ஐடியா கொடுத்தாரு. என்ன ஐடியா? அது நீங்க பேசாம குடும்பத்தோட இங்க வந்து தங்கிடுங்களேன் அப்படிங்கிறார். அவரே சொன்னாரா? அவரே தான் சொன்னார். என் சம்சாரம் ஒரு ஐடியா சொல்றா. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் அதை உங்ககிட்ட சொல்றேன். சொல்லுங்க. வேணும்னா நாமளே அந்த வீட்டில் போய் இருக்கலாமே, அவர் ஸ்டேட்ஸ்ல திரும்பி வர வரைக்கும் அப்படிங்கிறா. அப்படியா? சிச்சே, எல்லாம் நல்லா இருக்கு மாடி அப்படின்னு. ஓஹோ, அமெரிக்காலேருந்து அவங்க திரும்பி வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால நாம அந்த வீட்டுக்கு வந்துடலாமே, கேட்டு பாருங்க அப்படின்னா. எனக்கு இஷ்டமே இல்லை, இருந்தாலும் கேட்டுட்டேன். அவர் என்ன சொல்றாரு, நீங்க பெரிய ஃபேமிலி மேனா இருக்கீங்க, பசங்களா வேற வீட்டுல நிறைய இருக்குது, ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமேங்கிறார். ஆளுக்கு ரூமை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறார். அது இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. என்னடி நீ அவ்வளவு ஒரு வீட்டை உன் ஜென்மத்தில் பார்த்துக்க முடியுமா? கனவுலையாவது பார்த்துருப்பியா நீ? அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். என்னடி நீ? என் ஒய்ஃப் என்ன சொல்றா, நமக்கு என்ன அதுல சிரமம்? சும்மா கிடக்கிற வீட்டை கூட்டி ஒற்றை அடிச்சு சுத்தம் பண்ணி கவனமா வச்சுக்கிறதுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்குமே அப்படிங்கிற. உங்க வைஃப் சொல்றது ரொம்ப பிராக்டிகலா தான் இருக்கு. சீலிங்ல இருந்து பொத்துன்னு காரை பேந்து விழுந்துகிட்டே இருக்குமா. காரை பேந்து நேரா அப்பா தலையில விழுந்தா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இங்க குடுக்கற வாடகை அங்க குடுக்கலாமே அப்படிங்கிறார். நீ குடுக்கற சுண்டக்கா வாடகைக்கு இவ்வளவு பெரிய பங்களா கிடைக்குமா? வாடகையெல்லாம் நீங்க ஒண்ணு கொடுக்கவே வேண்டாம். வீட்டை கோலம் போட்டு விளக்கேத்தி வச்சா போதாதா? ஆமாமா, நாங்க கொடுக்குற வாடகை உங்களுக்கு பீனட்ஸ் இல்லையா? எவ்வளவு பெரிய கருப்புல வர தெரியுமா? மார்க்கெட்ல வெங்காயம் என்ன எந்த வெஜிடபிள் இல்லைன்னா இருக்கவே இருக்கு கருப்புல. தினம் துவையல் தான். பாத்டப்லாம் இருக்குமா, சினிமா ஹீரோயின் குளிக்கிற மாதிரி குளிக்கலாம். நீங்க கூட குளிக்கலாமா? சொல்லணும்னு நினைச்சேன். கார்டன்ல கிரிக்கெட்லாம் ஆடலாம், அவ்வளவு பெரிய கார்டன் இருக்குமா. நிறைய ரூம்ஸ் இருக்கு. கடங்காரம் வந்தா அப்பா எந்த ரூம்ல வேணாலும் ஒளிஞ்சுக்கலாம். சாமி எல்லாத்தையும் பாரு, பூஜை ரூமே இல்லாம ஹால்ல எல்லாருக்கும் மத்தியில பாவமா இல்ல? ஒரு பிரைவசியே இல்லாம முருகனே தனி ரூம் கேட்கிறார். எல்லாம் உங்க மனசு போலவே ஆகுது சார்.
ஃபைனலா என் ஒய்ஃப் என்ன கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டா. வெரி குட் வெரி குட். உங்க வீட்டு டெலிஃபோன் வேணா டிஸ்கனெக்ட் பண்ணிடலாமா? டிஸ்கனெக்ட் பண்ணா மறுபடியும் ரீகனெக்ஷன் பண்ணும்போது உடனே கொடுப்பானோ மாட்டோனோ தெரியல. ஆமா சார், ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ். அது நான் வேணா ஒன்று செய்யறேன் சார். பேசாம டெலிஃபோன் ஒரு ஓரமா வச்சு பெரிய நவுத்தாலு புட்டா போட்டு பூட்டி சாவியை நானே வச்சுக்கிறேன் சார். பாத்ரூம் போனா கூட அந்த சாவி எங்கிட்ட தான் சார் இருக்கும். சார் நல்லா யூஸ் பண்ணுங்களேன், நீங்க குறைஞ்சா போயிடும். நமக்குள்ள என்ன ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஹாப்பி லேண்டிங், ஹாப்பி லேண்டிங். ராய்கால இருந்தே மாடிக்கு போலாம். எப்படி இந்த உதவாக்குற அப்பா ஏற்பாடு? ஏய் ரமணி, அந்த ரூம் எனக்கு. சான்ஸே இல்ல, எனக்கு தான் அந்த ரூம். ஏய் பாத் அட்டாச் ரூம் எனக்கு சொன்னல. சான்ஸே நான் படிப்பேன், எனக்கு அந்த உனக்கு ரூமே கிடையாது. சும்மா அதெல்லாம் முடியாது. ஒத்துக்க முடியாது அதெல்லாம். சைலன்ஸ். உங்க இஷ்டத்துக்கு எதுவும் நடக்காது. நான் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துட்டு யார் யாருக்கு அந்த ரூம் நான் தான் அலாட் பண்ணுவேன். ஆமா. இத பாருங்க. லுக் ஹியர். யார் எதையும் டச் பண்ணி அழுக்கு பண்ண கூடாதாமா. குளிச்சா குத்தாலம் கும்பிட்டா பரமசிவம் குடிச்சா நீர்மோரு குடிச்சா நீதாண்டி சொக்கு பொடி மீனாட்சி சொக்கனதும் நான் தாண்டி சொக்கு பொடி மீனாட்சி சொக்கனதும் நான் தாண்டி. என்ன நாயுடு சார்? குட் மார்னிங் சந்திரபாபு. வணக்கம். பால்கனியில உங்களை காணாம பால்கனியே வெறிச்சோடு கிடந்தது நேத்து. நேத்து ஹேர் கட்டிங் போயிட்டேன். 2 hours ஆயிடுச்சு. என்ன தலைமுடிய ஒண்ணுன்னா தேடி பிடிக்கவா? பாவம் வயசாயிடுச்சு உங்களுக்கு தான். முகம் பூரா முடிய வளர்த்துட்டா நீ ரொம்ப இளமைன்னு நினைப்பா. நேத்து பென்ஷன் வாங்க போயிட்டேன். உங்க வீட்டு கூத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். அது என்னையா அது? புது பணக்கார மாதிரி மார்னிங் எக்ஸசைஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். காலையில எக்ஸசைஸ் பண்றதான ஸ்டேட்டஸ் சிம்பல். காலம் மாறுது இல்லையா? கனவுல கூட கண்டிருக்க மாட்டேன் உமக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும்னு. குருமூர்த்தி சார் வீடு சௌரியமா இருக்கா? ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. வீட்டை கட்டி காப்பாத்தணுமே. ராஜயோகம் அடிக்கிறாப்புல இருக்கு. தனி பங்களா, அடிச்சீர ஒரு பிரைஸ், போன் வசதியோட. எல்லாம் குருமூர்த்தி தான் கம்பல் பண்ணார், மறுக்க முடியல. தெரியும் தெரியும், எல்லாம் தான் பார்த்தேனே இங்கிருந்த. ஆமா வை, கடவுளுக்கு அடுத்தபடி நீர் தான். யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பால்கனியில் உட்காந்துக்கிட்ட நோட்டை விட்டுக்கிட்ட. இல்லைன்னா பால்கனி நாயுடுன்னு பட்டம் கிடைக்குமா? பத்மபூஷன் பத்மஸ்ரீ மாதிரி பெரிய பட்டம் தான் கிடைக்குமா? உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஊர்வம்பு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நல்ல பொழுதுபோக்கு. உமக்கு குதிரை, எனக்கு பால்கனி, ரெண்டும் பொழுதுபோக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாக்குள்ள எத்தனை கள்ளக்காதல் நடக்குதுன்னு கணக்கு வச்சிருப்பீர. அது மட்டுமா, ஊரெல்லாம் 5, 10ன்னு கடன் வாங்கிட்டு கடன்காரங்களை சமாளிக்கிற கடன்காரனுக கணக்கும் வச்சிருக்கேன். சரி சரி, நான் மறந்து போனா உமா கேட்கறேன். டெலிபோன் இருக்கே. என்னது இது பூட்டி இருக்கு? சாவி எங்கிட்ட இருக்கு. சாவி கொடுங்கப்பா. 2 rupees per call. எவனோ வீட்டு டெலிபோனுக்கு நீங்க வசூல் பண்றீங்களா? அமெரிக்கா பணம் குருமூர்த்தி கிட்ட நார்ல அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்கேன். 2 rupees per call. நீங்க ஒரு ஃபாதர்? எஸ், நான் ஒரு ஃபாதர். 2 rupees. ஆகாஷுக்கு அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணுப்பா, கொடுங்கப்பா. ஆகாஷ் என்னடா ஆண்டவனே வந்தாலும் சரி 2 ரூபாய் பிற காலுக்கு. கையில காசு, வாயில தோசை. எனக்கு ஒரு காலம் வரும். நாய்க்கு ஒரு காலம் வரும் தான் சொல்லுவாங்க பழமொழி. இந்தாங்க 5 rupees. 3 rupees பேக். சொல்ற இல்லடா. எல்லாம் கிடையாது, 3 rupees பேக். அப்புறமா தரமாட்டேனா? அப்பனே நம்ப மாட்டேங்கிறியடா. உங்களை எப்படி நம்புறது? வந்து சில்லறை இருக்கா? இருக்கு, சில்லறை இருக்கு. 2 ரூபா வச்சுக்கோ, அவ்வளோதான் இருக்கு. நீங்க போலாம்.
பேசி முடிச்ச அப்புறம் கூட்டணுமே. ஏப்பா 2 ரூபான்னு சொல்லி 2000 ரூபாய் பிடிக்கிட்டீங்களே, இல்லாடிப்பா நீங்க. நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு எந்திர வாழ்க்கையிலே இரக்கமெல்லாம் ஏட்டளவு. ஹலோ ஆகாஷ், சொல்றேன். இது ஒரே சத்தமா இருக்கா? ஆமா, இங்க 2 டிவி ஓடிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. சொல்லு. ஹலோ ஆகாஷா, நான் கௌதம் ஃபாதர் பேசுறேன்டா. சத்தியமா இருக்கியா நீ? எனக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு கார்டு வந்திருக்கு. அட பாவி, சொல்லவே இல்லடா அந்த அயோக்கியா. இந்த வேலையாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம், அதுக்காக தான் உங்ககிட்ட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது நாங்க ஒரு புது வீடுக்கு மாதிரி இருக்கணும்டா. பிரமாதமான மாளிகை அது. இட்ஸ் பெலாசியல் பேலஸ். என்ன வாழ்த்துறா. ஐ வாண்ட் யுவர் பெஸ்ட் விஷஸ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த தடவை கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சுடா. சந்தோஷமா இரு. எது வாழ்க்கையை வெறுத்து போச்சா? கல்யாணம் ஆனவன் நானே வாழ்க்கையை வெறுக்கல, உனக்கு என்னடா அதுக்குள்ள? அதான் அப்பா சொன்னாரே வீடு மாறி இருக்கோன்ட்டு. அந்த ராசியில் இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. அதே மாதிரி வேலையும் கிடைச்சிடும் உனக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இது என் தர்ம பத்தினியா? நல்லா இருக்கா? அதான்டா என் கவலையே. சரி, ரைட், பாய். என்ன உனக்கு? मैं पागल हो गई हूँ. இது எது? தமிழ்ல சொல்லு. पागल पागल. இது பாகல். டிக்ஷனரி. பாகல் பைத்தியம். சொன்னா இது ஏன் பாகல்? எதனால பாகல்? எப்படி பாகல்? போடி பாகல். உன் கோபத்துக்கான காரணத்தை சொல்றி. என் காதல் பைங்கிலி. केबल टीवी का पैसा खर्चा कर दिया. கேபிள் டிவி புரியுது. அது என்னது? கர்ச்சா கர்தியா. புறமுதல் அடிக்கூடாது. வீராங்கனையா இருந்தா புறமுதல் அடிக்காத. ஆமா, கர்ச்சா கர்தியா. அது செலவழிச்சிட்டேன். ஆமா, கேபிள் டிவி பண்ணது செலவழிச்சிட்டேன். அதை விட எனக்கு ஸ்கூட்டர் ரிப்பேர் முக்கியம், அதான் செலவழிச்சேன். नालायक. லாயக் இல்லாதவன். ஆமா, தமிழ்ல தான் வந்திருக்கும் போது. பேஷரம் வெக்கங்கட்டவன். ஆமா, உன்னை லவ் பண்ணல, வெக்கங்கட்டவன் தான். बदमाश. அயோக்கியன். அப்புறம் बेवकूफ. அதுவும் நானா? பேவக்கூஃப் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வார்த்தையை. அடிக்கடி ஹிந்தி படத்தில் ஒருத்தர் திட்டிப்பாங்களே, அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். बेवकूफ முட்டாள். चक्रम. ये डिक्शनरी में नहीं है. பார், நீ என்ன வேணா திட்டிக்கோ, ஆனா அடிக்கடி டிக்ஷனரியை பார்த்து ரெஃபர் பண்ற மாதிரி வச்சுக்காத. இந்த டிக்ஷனரி தூக்கிட்டு அலையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன் கூட குடும்பம் நடத்துறேன்னா இல்ல டிக்ஷனரி கூட குடும்பம் நடத்துறேன்னா எனக்கு தெரியல. எனக்கு அது என்ன உனக்கு வீம்பு? ஹிந்தியில தான் பேசுவேன்னு தோட தமிழ்லயும் பேச. ये पढ़ो, मेरा पैसा, आइंदा उसे हाथ मत लगाना. என்ன மேரா பைசா? உன் பணம் என் பணம் பிரிச்சு பேசிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறோம். हम पढ़ो तुम पढ़ो एक दूजे के लिए. हाँ, बड़े आए एक दूजे के लिए. तुम्हें तो कुछ ना कुछ बहाना चाहिए पैसा खर्चा करने के लिए. अरे बाबा, मैं तो तुमसे तंग आ गई हूँ. எனக்கு புரியாம ஹிந்தியில பேசினா நானும் பேசுவேன். I will also talk. உனக்கு ஒரு வார்த்தை புரியாது. हाँ, बोलो. I also understand Tamil. थोड़ा. தோடா மேல தோடி இல்ல. கேளு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கட்டதனாலாய பயனன் கொல் பாலறிவான் நற்றாள் தொழாரனு. ये क्या? ஏக்கியா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாம இளாநடி சேர்ந்தார்க்கு யாழ்ட்டும் விடும்பு இல்ல. मतलब இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்நீர் ஒழுக்க நின்றார் நீடு வாழ்வார். ये तमिल है? தமிழ் நை தமிழ் தலக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தரன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. அரே அறையுள்ள முக்காலுள்ள பதி கோளில் பொறியில் குணமெலவே என் குலத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனோடு சேரவே சேராதார்.
देखिए वो मुझे डांट रहे हैं। என்ன திட்டினாங்கறியா? அறிவு கட்டவில்லை. You are also scolding me. ஆமா, நான் திட்டினேன். ஆனா அவன் திட்டலையே. நல்ல தமிழ் பேசுறான். உனக்கு திருக்குறள் தெரியுமா? திருக்குறள்? அதுல முதல் சாப்டர் கடவுள் வாழ்த்து. அதைத்தான் அவன் ஒப்பிக்கிறான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. हाँ मुझे मालूम है। எப்படி மாலும்? एक तमिल डायरेक्टर की फिल्म में முதல்ல வரும்। அம்மா, இவ்வளவு ஒரு தடவை புதுசா வந்த பாலச்சந்தர் படத்தை கோட் போனேன். சரி. என்ன பண்ணா பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியா உட்காந்து படம் பாக்குறதுக்கு. இந்த முதல்ல வர சுத்திர திருவள்ளுவர் பார்த்துட்டு இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சே வாங்க போலாம் கையை பிடிச்சி இழுத்து வரா புத்திசாலி. டேடே முதல்ல உங்க பாஷை சண்டையை விடுங்கடா. அவளுக்கு இங்கிலீஷ் தெரியும்ல, அதில் பேச வேண்டியதானே. வேர்டுனே ஹிந்தியில பேசி என்ன கழுத்து அறக்குறாயோ. ஒரு வேலை செய், முதல்ல நீ ஹிந்தியை கத்துக்கோ, இல்லைன்னா அவ தமிழை கத்துக்கிட்டோம். அவளே தமிழ் கத்துக்க சொல்லுங்க. எனக்கு சுட்டு போட்டாலும் ஹிந்தி வராது. எனக்கு ஹிந்தி வேண்டாம். ஹிந்தி வேண்டாம் சரி, ஆனா ஹிந்தி பொண்ணு மட்டும் வேணுமா? ஹிந்தி பொண்ணு கட்டிக்கிட்டா தேசிய ஒருமைப்பாடு. ஆனா இவ பிடிவாதமா ஹிந்திலே பேசி என்ன டிக்ஷனரி வாங்க வச்சு ஒவ்வொரு தடவையும் ஹிந்தி டிக்ஷனரி பார்க்க வைக்கிறது ஹிந்தி திணிப்பு இல்லையா? क्या திணிப்பு? ஃபோர்ஸ் இன் ஹிந்தி. क्या फोर्सिंग? ஒரு क्या? ஐயோ சமரசமா போங்களேண்டா. 30 நாட்கள் தமிழ் புத்தகத்தை வாங்கி அவளுக்கு கொடு, 30 நாட்கள் ஹிந்தி நீ வாங்கி படி. 30 நாள்லாம் எனக்கு பத்தாது, 30 வருஷம் வேணும். நான் ரொம்ப ஸ்லோ. பத்தா குறைக்கு மனசாட்சி வேற இடிக்குது. ஸ்கூல் படிக்கும் போது தார் சாட்டி எடுத்து ஹிந்தி எடுத்துலாம் அழிச்ச வேண்டாடி அப்படின்னு மனசாட்சி கொடுத்துது. நான் தப்பு பண்ணிட்டேமா? என்ன தப்பு பண்ணிட்டேங்கிற? ஒரே ஒரு தப்பு, ஏக் தூஜே கேலே படம் பார்த்து தொலைச்சிட்டேன். அதனால வந்து கோளாறு ஒரு ஹிந்திக்காரை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். मैं भी தொலைச்சிட்டேன். அப்பா வந்துதுடா ஒரு தமிழ் வார்த்தை. அப்ப ஏதோ பெருசா நேஷனல் சர்வீஸ் பண்ண மாதிரி நினைப்பு. புடலங்கா. இப்ப பாரு வீட்டுல எல்லாமே ரெண்டு. இப்ப 2 பிள்ளையார், நார்த் இந்தியன் பிள்ளையார், சவுத் இந்தியன் பிள்ளையார், 2 டிவி, ஒரு ஜி டிவி, ஒரு சன் டிவி. கேலண்டர் எடுத்தா 2, ஹிந்தி கேலண்டர், தமிழ் கேலண்டர், பேப்பர் 2, ஹிந்தி தமிழ். இரு நானும் 2 மாமியார் வச்சுக்கிறேன், ஒரு ஹிந்தி மாமியார், ஒரு தமிழ் மாமியார். मामियार? हाँ हाँ जितने चाहिए मामियार रखो. அறிவு கட்டவளே, 2 மதர் இன்லாங்கறான். मदर इन लॉ? ஆகாஷ், அவ குழந்தை மாதிரிடா, அப்பாவி, ரொம்ப நல்ல பொண்ணுடா. நீ சும்மா சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. அவ எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போறா தெரியுமா? நீ கம்பல் பண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பேரை கூட சொப்னான்னு மாத்தி வச்சுக்கிட்டா இல்ல. போடா போய் அவகிட்ட பேசு. பேசுவேன் போனா அப்படின்னு வா. முகத்தை இப்படி வச்சிருக்கா பாரு, விளக்கண்ண. ஆகாஷ், இன்னைக்கு சாயங்காலமே அவளை ஒரு ஹிந்தி சினிமா கூட்டிட்டு போ, எல்லாம் சரியா போயிடும். Swapna, we are going for a Hindi film today. You know what film? अदा मुझ मोटा है. मोटा नहीं, छोटा नहीं, कुछ कुछ होता है. அம்மா ரொம்ப கஷ்டமா உன் லாங்குவேஜ். 300 வருஷம் ஆகும் நான் கத்துக்க. என்ன விட்டு. இப்ப சந்தோஷம் தானே? आप मेरी सास नहीं माँ जैसी हैं. சொப்னா, என்னையும் டிக்ஷனரி பார்க்க வச்சிடாத. ஒரு விஷயம், இங்க வா. இங்க எங்கோ தானே வச்சிருந்தேன். இது பாருமா, அவன் மேல பாத்திரத்தை தூக்கி எறியணும்னு நினைக்கும் போதெல்லாம் புது பாத்திரமா எடுத்துக்காத. இதை எடுத்துக்கோ, நசுங்கினது அதுக்குன்னு வச்சுக்கோ. என்ன, நான் அவனை அடிக்க வேண்டான்னு சொல்லலை.